தமிழ்நாட்டில் மழையால் நெற்பயிர்கள் வீணானதை பற்றி விவசாயிகள் உரிமை செயல்பாட்டாளர் வழக்கறிஞர் வே ஜீவகுமார் இந்து தமிழ் திசையில் எழுதிய கட்டுரை இரட்டை பருவமழையும் விவசாயிகளின் வேதனையும் என்ற கட்டுரை தொகுப்பிலிருந்து. வடகிழக்கு பருவமழையை தென்மேற்கு பருவமழை அபூர்வமாக வரவேற்று அண்மையில் விடைபெற்றுள்ளது. இரண்டு பருவமழைகள் ஒரே தருணத்தில் சந்திக்கும் போது உழவர்கள் வாழ்க்கையில் விபரீதம் வராமல் தடுப்பது மிக அவசியம். ஆனால் என்ன நடக்கிறது? போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாததால் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், வயல்கள், களங்கள், தார்ச்சாலைகளில் ஏறக்குறைய 4 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கி உள்ளன. அவை முளைத்தும் நிறம் மங்கியும் அழிகின்றன. இந்நிலையில் வடமேற்கு பருவமழை காரணமாக சுமார் 1 லட்சம் ஏக்கரில் வயல்களில் தேங்கிய தண்ணீரில் பயிர்கள் அழுகுகின்றன. நாங்கள் மழைக்கு முன்பே 2-3 மாத காலமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளோம், தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அதிகாரிகளுடனான ஒரு காணொலி கூட்டத்தில் 19/10/25 தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறினார். கடந்த 8/6/25 அன்று தமிழ்நாடு மாநில திட்டக்குழு முதல்வரிடம் அறிக்கை சமர்ப்பித்தது. வேளாண் பணியிலிருந்து ஆண் பெண் தொழிலாளர்கள் வேறு துறைகளுக்கு மாறுகிறார்கள் என்றும் வேளாண்மை சதவீதம் சரிந்து வருவதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. முன்பும் இப்படியான நெருக்கடிகளை தமிழகம் சந்தித்துள்ளது. 1836-38களில் காவிரி படுகை விவசாயம் வீழ்ந்தது. அப்போது கவலையுற்ற ஆங்கிலேய அதிகாரி ஆர்தர் காட்டன் களம் இறங்கினார். கரை புரண்டு ஓடும் பல இந்திய ஆறுகளை எல்லாம் முந்தி 1902-3 மகசூலில் காவிரி முதல் இடம் பிடித்தது. தற்போது நெருக்கடிகளுக்கு இடையிலும் தமிழக உழவர்கள் சாதித்துள்ளனர். கடந்த குறுவையில் 3.5 லட்சம் ஏக்கராக இருந்த சாகுபடி இப்போது 6.31 லட்சம் ஏக்கர் என உயர்ந்துள்ளது. கடந்த குறுவையில் அக்டோபர் 13 வரை 3.03 லட்சம் டன்னாக இருந்த கொள்முதல் இந்த ஆண்டு அதே காலத்தில் 9,02,468 டன் வரை கொள்முதலாகி உள்ளது. மேலும் கொள்முதல் நெல் மீதம் உள்ளது. கராராக சொன்னால் வரலாற்று தொடர்ச்சிதான். வேலி நிலம் 1000 களம் விளைத்தது பற்றி பெருநாற்றுப்படை பேசுகிறது. சொட்டு நீரும் வீணாகாத தொழில்நுட்ப காலம் அது. இருப்பை குடிக்கிழவன் என்கிற சிற்றரசர் ஏரை நூலிட்டு ஏறுவித்தல் என்கிற அணை கட்டும் தொழில்நுட்பத்தை கையாண்டார். நீர் அறுவடை எனப்படும் தொழில்நுட்பத்தின் தந்தை இவர். 1679 ஆண்டில் அணை கரை பாளையத்தில் வேளாண்மையாக 3 மாதத்தில் அணை கட்டப்பட்டதை ஒரு போர்ச்சுகீசிய ஆவணம் குறிப்பிடுகிறது. உழவனால் அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்கள் தங்கத்தில் செய்யப்பட்ட கதிருக்கு சமம் என கம்பர் எழுதினார். பெருமை பொருந்திய வரப்புகளாக கொண்ட வயல்வெளிகளில் பிறை வடிவமாக உள்ள அரிவாளால் அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்கள் வரப்பிலிருந்து களத்துக்கு சென்று சேராவிடில் வேதங்கள் கூறும் நல்லொழுக்கம் உலகில் நடைபெறாது என்றும் கம்பர் கூறினார். பொலிதூற்றும் கூடை என்று நெல்லை ஏந்துபவர் கூட பெருமைப்படுத்தப்பட்டன. வேந்தர்களுக்கு பெண் கொடுக்க உழவர்கள் மறுத்தனர் என இலக்கியங்கள் மொழிகின்றன. 145 இடங்களில் சங்க இலக்கியங்களில் வெவ்வேறு பெயர்களில் நெல் அழைக்கப்படுகிறது. நெல்லும் மலரும் பூசணை பொருள்களாக இருந்தன. புயல், சூறாவளி, பேய்காற்று, நடுநிசையில், வெட்ட வெளியில், மின்னல், இடி, பாம்பு கடி, நச்சு பூச்சிகளுக்கு நடுவில் தம்மை பணயம் வைத்து உணவு தானியங்களை ஈன்ற உழவர்களின் உற்பத்தி இப்போது எதை சந்திக்கிறது? இப்போது சேற்றிலும் சகதியிலும் சாலைகளிலும் கொட்டப்பட்டு செருப்பு கால்களிலும் கார் சக்கரங்களிலும் மிதிபட்டு நெல் அரைபடுகிறது. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, ஏறி முன்னர் வைத்தாறு போல கெடும் என்கிற குரல் போல் தற்போது நிலை உருவாகியுள்ளது. உற்பத்தியான மழையின் ஈரத்தை சுமக்கிறது. உலர்த்த வசதி இல்லை, களங்கள் இல்லை, உலர்த்தும் இயந்திரமும் இல்லை, அவற்றை சுமையேற்ற வாகனமும் இல்லை, சேமிப்பு கிடங்கு இல்லை. இருந்த திறந்தவெளி கிடங்குகளை மூடிய அரசு மேற்கூரையோடு போதிய கிடங்குகளை அமைக்கவில்லை. உற்பத்தி மிகுந்த போது 1000 ஆண்டுகளுக்கு முன் தஞ்சையில் தற்போது தமிழ் பல்கலைக்கழகம் உள்ள இடத்தில் திருப்பாணத்துறையிலும் கோவில்களிலும் களஞ்சியங்கள் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்பட்டன என்பது வரலாறு. அரசு இயந்திரம் முன்கூட்டியே இயங்கி இருந்தால் அரவை ஆலைகள், கிடங்குகள் வேறு மாவட்டங்களுக்கு நெல்லை கொண்டு போயிருக்கலாம். போதிய பணியாளர்களை அமர்த்தி இருக்கலாம். மழை வருவதற்கு முன்பே குடை வாங்குவதுதான் திறமையான நிர்வாகமாக இருக்க முடியும். ஒருபுறம் மண் இல்லாமலேயே சாகுபடி செய்யும் ஹைட்ரோபோனிக்ஸ் வேளாண் முறையும் விண்வெளி விவசாயம் குறித்து ஆய்வுகளும் பிரமிப்பை தரும் வகையில் வளர்கின்றன. ஆனால் இங்கோ சாக்கு, படுதா, தார்பாய் எல்லாவற்றுக்கும் திண்டாட்டம் தான். மேலும் 66 லட்சம் சாக்குகள் வரவேண்டி உள்ளதாக 22/10 அன்று அமைச்சர் சக்கரபாணி கூறியிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இதில் மத்திய அரசுக்கும் பொறுப்புண்டு. ஈரப்பத தளர்வு கேட்பதில் தமிழகம் காலம் தாமதித்து அக்டோபர் 10 அன்றுதான் கேட்டது. இதில் முடிவெடுக்கும் அதிகாரத்தை கூட மாநில அரசுக்கு வழங்காமல் மத்திய அரசு முடக்கி வைத்துள்ளது. கடந்த காலங்களிலும் ஈரப்பத தளர்வில் மத்திய அரசு தமிழகத்தை அலட்சியம் செய்துள்ளது. அதேவேளை நெல் கொள்முதல் நிலையங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை காலகாலத்துக்கும் செய்யாமல் செறிவூட்டப்பட்ட அரிசி பிரச்சனையை தமிழக அரசு எழுப்ப இது தருணம் அல்ல. வரலாற்றில் அரிசி என்பது தமிழர்களின் கொடையாகும். அலெக்சாண்டரும் அரிஸ்டாட்டிலும் அரிசி பற்றிய அறிவை ஐரோப்பாவுக்கு கொண்டு சென்றனர். தற்போது இந்தியாவிடம் வேளாண் பொருட்களை ரஷ்யா இறக்குமதி செய்து கொள்ளப் போவதாக அந்நாட்டின் அதிபர் புதின் கூறியுள்ள தருணத்தில் தமிழக உழவு தொழிலின் விளைச்சலை மத்திய அரசு பயன்படுத்திக் கொள்ள முன்
வலும் பெற வேண்டும். இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவில் 44 சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கிய தமிழக அரசு வேளாண் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். நலிந்து வரும் உழவர்களின் வாழ்வை வளப்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் உழவர்களுக்கு இழப்பீடு உள்ளிட்ட நிவாரணங்களை உரிய காலத்தில் வழங்க வேண்டும். மத்திய அரசின் உதவியை பெற திமுக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும்.